ஜீரோ பட்ஜெட் எப்படி பாண்டிச்சேரி போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இவ்வளோ நாள் பாண்டிச்சேரி வந்து நான் ஆரோவில் மட்டும் விசிட் பண்ணல. ஸோ இப்போ நான் பாண்டிச்சேரி வந்தது காரணமே ஆரோவில்ல விசிட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சேர்த்துக்கணும். எனக்காக தான் நான் வந்தேன். அதை அப்படியே நான் உங்கள் கூடயே ஷேர் பண்ணுறேன். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த கறி போன கடை மிஸ் பண்ணாதீங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குது பண்ணி எம்ஜி கைஸு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜீரோ பட்ஜெட்டில் பாண்டிச்சேரி போகிறோம். எங்கே போகிறோம், எப்படி போகிறது முக்கியம் இல்லை. போகும்போது சும்மா கெத்தாக போனோம் தான் முக்கியம். அது எங்கே இருந்தாலும் சரி. கைஸு 220 ரூபா வச்சு பாண்டிச்சேரி போகிறோம். என் மனைவிக்கு ரொம்ப நன்றி. 300 ரூபா. தேங்க்யூ ஷாலி. ஜீரோ பட்ஜெட் ட்ரிப்புன்றதுனால நடக்க வச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நடந்து வர சொல்லிட்டான். அங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். நடக்கிறது ஆக்சுவலி ரொம்ப நல்லது. எதுக்குன்னா ஒரு காலையில் வாக்கிங் போன மாரி இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்து நல்லாயிருக்கும். டெய்லி வாக்கிங் போங்க. இதை சமாளிக்கலாம் சொல்ல, உண்மையாலே வாக்கிங் போங்க, உடம்புக்கு நல்லது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சிக்னல் லெஃப்ட் சைடு எங்கே போகிறோன்னு தெரியல, போயிட்டு பாருங்க. கைஸே குட் மார்னிங். இப்போ எங்கே இருக்கிறது, நம்ம பின்னாடி இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தாலும் தெரியும். நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கோம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனேன். இப்போ பார்த்தீங்களா பைக்கில் வந்து அந்த கிரி தான். தயவு செஞ்சு காரில் வாங்க. கார் சொந்தமாக வாங்கிலாம் வராது, ரெண்டல் கார் வாங்கி வாங்க. அதான் ரொம்ப நல்லது. கார் நிற்கிறதுக்கு இடம் வேணும், காரை மெயின்டைன் பண்ண காசு வேணும், எல்லாத்துக்கும் வேணும். சரியா? எதுக்காக கார் வேணான்னு சொல்கிறேன்னா, சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு ஓகே, கார் பார்க்கிங் தான் ஓகே. ஆனால் கார் பார்க்கிங்லாம் நினச்சி பாருங்கள். நம்மள மாரி கஷ்டப்படுற ஃபேமிலியாக என்ன பண்ணுவோம், கார் பார்க்கிங் இருக்காது. கார் நிறுத்த இடம் விட்டால் யாருன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தூசி ஆகும், தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். இந்த பார்க்கிங் படம் பார்த்துருங்களா, அந்த மாதிரி தான். ஸோ கார் தேவைப்படும் போது ரெண்ட் எடுத்துக்கலாம். 5 லட்ச ரூபா காரை வாங்கி அதுக்கு மாதம் பெட்ரோல் மெயின்டெனன்ஸு வந்து எப்படி ஒரு 80 ரூபா வந்துச்சு. ஆமாம், பெட்ரோலே பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் கார் எடுத்தால் கூட மெயின்டெனன்ஸ் பண்ணணும். உங்கள் பட்ஜெட்டுக்கு எதுவுமே எடுத்துங்க. ஆனால் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கார் எங்கன்னா போனால் ரெண்ட் எடுத்துங்க. ரெண்ட் எடுத்திங்கன்னா 10 நாளைக்கு அது உங்கள் கார். அதுக்கப்புறம் அதை விட்டு நீங்கள் லோக்கலில் வந்து பைக்கில் சுற்றலாம். ஸோ கார் வேணுன்றவங்களுக்கு வேணும், வேணான்றவங்களுக்கு வேண்டாம். கார் இப்போ நாங்கள் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணோம். போகும்போது வீடியோ எடுக்க முடியல. எங்கெங்கே ஸ்டாப் போகுது அங்கெல்லாம் நின்று பேசுகிறேன். பாய் காய்ஸே. பாண்டிச்சேரி வந்தாச்சு ஜீரோ பட்ஜெட்டில். ஆக்சுவலி பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி ஊருள்ள தான் இருக்கும். சிட்டிக்குள்ளே போகணும், அதுவும் போயிடலாம், நடக்கும். எப்படி போகிறோன்றதை பாருங்கள். ஒரு விஷயம் ஆக்சுவலி ஷேர் பண்ணணுன்றேன். பாலிடிக்ஸில் வந்து லிங்க் வைங்க. எதுக்காக பாலிடிக்ஸில் லிங்க்னா, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறீங்கன்னா லோக்கல் கட்சியில் லிங்க் வச்சுங்க. இல்லை நான் இந்தியா ஃபுல்லாக போவேன்னு சொன்னீங்கன்னா நேஷ்னல் பார்ட்டியில் லிங்க் வச்சுங்க. எதுக்காகனா, நீங்கள் ஊர் விட்டு ஊர் போனீங்கன்னா நமக்கு யாருமே தெரியாது. ஆனால் கட்சிக்காரங்கன்னா இவன் என் கட்சிக்காரன், என்னம்மா கரெக்டு தான்டா, அவன் கட்சிக்காரன் ஹெல்ப் பண்ணலான்ட்டு ஒரு 20% ஹெல்ப்னா உங்களுக்கு கிடைக்கும். மீதி 80% நீங்கள் உங்களை தான் நம்பணும். நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் கூட்டம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. 1/2 hour ஆச்சு. ஜீரோ பட்ஜெட்டில் நம்ம லொக்கேஷன் போனோம்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். பாண்டிச்சேரி ஜீரோ பட்ஜெட்டில் போய் முடிக்கும். ஜீரோ பட்ஜெட். பாண்டிச்சேரினாலே ரைஸு நம்ம கண்ணாடியை கடை வாங்கிட்டு போயிட்டாங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2:30 இருக்கும். ஸோ ஆரோவில்ல இருக்கும்.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காய்ஸு வெயில் மண்டையை பொழங்குது. நம்மளுக்கு பாண்டிச்சேரி வந்து பக்கத்தூர் மாதிரி எப்போனா வந்துட்டு போவோம். ரூம் ஆரோவில் வந்துட்டு ரூம் இல்லாமல் எங்கே தங்குறது, ரூமை தேடி கண்டுபிடிச்சி 0 பட்ஜெட்டில் ரூம் பிடிக்கணும்ல. ஆக்சுவலி 0 பட்ஜெட்னா நம்ம காசு செலவு பண்ணுறது இல்லை. 0 பட்ஜெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருப்பார். பிரதீப் ரங்கநாதன் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு நம்ம வந்து எதையும் கேட்கறது கூச்சப்படக்கூடாதுன்ட்டு. நீங்கள் எதையுமே கேட்க கூச்சப்படாமல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். யாருன்னா ஒருத்தர்கிட்ட ஐயா காசு இல்லை ஐயா ரூம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். கேட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. காய்ஸு நம்ம இப்போ இருக்கிறது ஆரோவில் பீச்சு. இந்த பீச்சில் வந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த பீச்சை நான் மறக்க மாட்டேன். நான் இங்கே எனக்கு தனிமையில் இருக்கும்போது நிறைய விஷயம் தோணுது, நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள்லாம் கொஞ்சம் தனிமையில் ஃபோன்லாம் வச்சுட்டு தனிமையில் இருந்து பாருங்கள். உங்களோட ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். எதிர்காலத்தை பற்றி என்ன ஆக போகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அது நோக்கி தான் போகிறோமா பாருங்கள். உங்கள் லைஃபுக்கு உங்களுக்காக கொஞ்சோண்டு டைம் எடுத்து பார்க்குறது தப்பே இல்லை. டைம் எடுத்து பாருங்கள். நான் எடுத்த டைமில் 2-3 விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். சரி, கடைசியாக நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். நைஸ்ல பீச்சுக்கு வந்தாலும் ஒரு தனி சந்தோஷம் தான். நிறைய தெரியும். ஏன்னா டிராவல் எது பண்ணணும்னா நம்ம எப்பயுமே ஒரே விஷயத்த பார்த்துட்டே இருக்கோம். எப்போ நம்ம புதுசான விஷயத்த பார்க்குறப்போ அப்போ பழசம் மறந்துடும். ஆனால் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்தமாக நம்ம எப்பயுமே அவங்கள பார்த்து மெமரிஸ். உங்களுக்கு டிப்ரெஷன் பிரச்சனையாக இருந்தால் டிராவல் பண்ணுன்னு சொல்கிறாங்களே எது தெரியுமா? புது இடத்த பார்க்கும்போது பழசத்தில் மறந்துடும். ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்ல வந்து புதுசாக ஆட் பண்ணும்போது புதுசு உள்ள போனீங்கன்னா பழசு வெளியே போகும். ஷாப்பில் எப்படி சொல்லிட்டோம்னா ஒரு கிளாஸ்ல ஊற்றிட்டேன், நல்ல தண்ணி ஊற்றல, கிளாஸ் ஃபுல்லாக நல்ல தண்ணி தான் போகும், பழைய தண்ணிலாம் வெளியே போகும். அந்த மாரி தான் மெமரிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட கருத்து, என்னோட கருத்து கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு டேட்டில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போட்டதே இல்லை. ஆனால் இதுமாரி போட்டோன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் தோற்று போனேன் அதுமாரி நான் தோற்று போயிட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதனால தான் அதை போட்டேன். தேங்க்யூ. ஆரோவில் பீச்சில் வந்து 6 மணிக்கு மேலே இருந்தால் துரத்திடுறாங்க. இந்த சைடு லைட் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆரோவில் பீச் வந்து வந்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே குளிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துடுங்க. ஓகே, என்னையா துரத்தி விட்டாங்க. ஒரு அசிங்கமாக போச்சு குமார், 2 மாதிரி ஆயிடுச்சு. டைம் ஆகிடுச்சு. நானும் இப்போது ரூமுக்கு தான் போகணும். இனி ஃபுல்லாக பீச்சில் கழிச்சிட்டோம். ரூமை காட்டுறேன், என்ன வருதுன்னு பார்த்துட்டு காட்டுறேன். நாளைக்கு ஆரோவில் சுற்றி பார்க்கணும். கண்டிப்பாக சுற்றி பார்த்தே ஆகணும். இனி தான் முடியாமல் போயிடுச்சு. நாளைக்கு சனிக்கிழமை, நம்பிக்கை இருக்குது, சுற்றி பார்த்துருவேன். ஆரோவில் வில் 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 சுற்றி பார்க்கறதுனா பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. மணி இஸ் மேட்டர். ஸோ பார்க்குறோம், முடிவு பண்ணிட்டோம்னா பார்க்குறோம். We will see you in Auroville tomorrow. Bye. 4 மணிக்கு வரும்போது எப்படி இருக்குது? பீச்சுக்கு வந்தால் கால் நினச்சிட்டு போயிடும். இங்க பண்ண பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு.
மெரினா பீச்சில் இந்த மாதிரி மண்ணு பார்க்கறது ரொம்ப கஷ்டம், நிறைய வருமா பீச்சுக்கு வந்து அழகாக நம்ம பீச் அந்த கேவலம் இதனால தான் இந்த நுரை எதனால பற்றி தெரியாது. ஆனால் இந்த மண்ணோட நுரைய பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைனலாக பீச்சுக்கு வந்து காலை நினச்சாச்சு. ரூமுக்கு போகிறோம், லெக்கை வாஷ் பண்ணுறோம், ஃபேஸை லைட்டாக டோன் பண்ணுறோம், மூவி போட்டு பார்த்து அதுலேருந்து எதனா கற்றுக்குறோம். என்னை ஓசியில் கூப்பிட்டு வந்துன்ட்டு கடைக்கு அனுப்புகிறாங்க காசு. அவன் அதுக்கெல்லாம் அனுப்பலை, ஃப்ரெண்டுக்காக இதோட பண்ண மாட்டேன்னு கேட்டான். அதனால நான் பாண்டிச்சேரியோட ஸ்பெஷல் கறி போண்டா வாங்க போகிறேன். சென்டிமெண்ட்டாக காய் காய்ஸு. இதுதான் இந்த கறி போண்டா கடை. கடை பேரை பார்த்தீங்கன்னா கறி போண்டா கடை 1986 இருக்கு. நிறைய பேருக்கு பாண்டியில் வந்து வேறு ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கறி போண்டா தான் ஸ்பெஷல். இதை வாங்க தான் அமிச்சான். ஆக்சுவலி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஒரு பாசமாக பேசி என்னை அனுப்பிச்சி விட்டான். நானும் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ 512 நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும், கறி போண்டா கடை பாண்டிச்சேரி. என்ஜாய் பண்ணுங்கள். நானும் இப்போ வந்து போய் என்ஜாய் தான் பண்ணுறேன். ரைஸு எவ்வளோ பிச் பிளாக் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப மடம் தெரியுறா வீட்டுக்கிறதுனால ரொம்ப டார்க்காக இருக்குது இடம். ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஆரோவில் பீச் வந்து சேஃப் இல்லை வேக்சின். அதுதான் ஆரோவில் பீச்சு. பட் ஆனால் ஈஸியாக கமிஷன் இந்த சைடு இவ்வளோ டார்க், இந்த சைடு வெளிச்சத்தில் அந்த பீச் தெரியும்.